ரைட். நம்ம ஆல்ரெடி தரம் 9 குழுமத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் ஒன்று உங்களுக்கு போடப்பட்டது. அந்த பேப்பருக்குரிய விளக்கம்தான் இன்று தரப்பட உள்ளது. அப்போ கட்டாயம் அந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் பண்ணி செய்த மாணவர்களுக்குத்தான் இந்த விளக்கம் பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் செய்த ஆன்சரை வைத்து கொண்டு கரெக்ஷன் பார்க்கும்போது நீங்கள் விட்ட பிழைகள் மற்றும் சரியா பிழைங்கிறத செக் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், நேரடியாக இந்த பேப்பருக்கான விளக்கத்தை பற்றி பார்ப்போம். முதலாவது கேள்வியை பாருங்க. இப்போ உங்களோட கையில் பேப்பர் இருக்கும். ஸோ நான் கேள்வியை மட்டும் வாசித்து விடைகளை விளங்கப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி 6,12,18 அங்கால 2 டேஸ் கோடு தரப்படுது எனும் எண் கோலத்தில் அடுத்து வரும் 2 உறுப்பை கேட்க. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு தரப்பட்ட எண் கோலத்தில் பெட்டனை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 12 மாறுது என்று சொன்னால் 6 கூடுது. மீண்டும் 12 18 மாறுது என்று சொன்னால் 6 கூடுது. அப்போ அடுத்ததை பாருங்கள், அடுத்த 2 உறுப்பை கேட்டால் 18ஓட 6 கூட்டி அந்த பெருமானத்தை போடணும் 24. அடுத்து வரும் உறுப்பை கேட்டால் அந்த 24ஓட 6 கூட்டி பெருமானத்தை போடணும் 30. அப்போ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் 24 30 என்று வரும். இப்படியான விடை இருந்தால் தான் நீங்கள் சரியை போட்டு 2 புள்ளிகளை போட வேண்டும். இப்போ இரண்டாவது கேள்வியை பாருங்க. 3a ab இதை காரணிப்படுத்துக என்று சொன்னால், இப்போ 3க்கு மேய்க்கும் இடையில் உங்களுக்கு தெரியும் தர அடையாளம் இருக்கும். ஸோ நான் பெருக்கமாக எழுதுகிறேன் a தர b. இந்த 2 உறுப்புலையும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த உறுப்பை பார்த்தீங்க என்று சொன்னால் a இருக்கு. அப்போ ஏயை நீங்கள் பொதுவாக எடுக்கும்போது அங்கே மடங்காக இருக்கிற பெருமானத்தை எழுதி கொள்ளணும். 3 சையை போட்டு அங்கே b இருக்கு. அப்போ இந்த கேள்விக்கான விட ஏ அடைப்பு 3 b. இப்படி இருந்தால் இதுக்கு நீங்கள் சரியை போட்டு 2 புள்ளிகளை போடலாம். பிழை எடுத்த மாணவர்கள் ரெட் பெண்ணால் சரியான விடையை எழுதி கொண்டால் உங்களுக்கு படிக்கும்போது இலகுவாக இருக்கும். இதே போன்று மூன்றாவது வினாவை பாருங்க. ஒரு துவித எண் ஒன்று தரப்படுகின்றது. இதை தசம எண்ணுக்கு மாற்ற வேண்டுமென்றால் தந்த பெருமானத்தை வலமிருந்து இடம் நோக்கியவாறு ஃபர்ஸ்ட்டுக்கு 1 2 4 8 அங்கே 16 16னுடைய 2 மடங்கு 32. இப்போ 0 வந்தால் அது பெருமானம் இல்லை, பெருக்கும்போது 0 ஆயிரும். அப்போ ஏனைய பெருமானங்களை பெருக்கி கொண்டீங்கன்னா 1 சாக 8 8 சாக 32 32. ஏன் இந்த பெருமானத்தை வெட்டினு சொன்னால் 0 பெருக்கும் போது 0 தானே. 0 எந்த இலக்கத்தால் பெருக்கினாலும் 0ங்கிறதால அது வராது. அப்போ 32 மட்டும் 40 40 ஒன்றும் 41 அடி 10. இப்படியான விடை இருந்தால் நீ சரி போட்டு 2 புள்ளிகளை போடலாம். இதே போன்று 4வது கேள்வியை பாருங்க. ரூபாய் 100 பெறுமதியான பொருளை 14% இலாபத்துடன் விற்றால் விற்ற விலையை காண்க. இப்போ உங்களை குழப்புறதுக்காக அந்த பொருளினுடைய பெறுமதி 100 சொல்கிறான். சதவீதம் என்றா என்ன? 100 பெறுமதி. 100 பொருளை நீங்கள் 14 லாபம் வைத்து விற்கணும் என்று சொன்னால் 114க்கு விற்கணும். தரப்பட்ட பொருளின் விலையும் 100. அப்போ இதுக்கு எப்படி செய்முறைன்னு சொன்னால், சதவீதத்தை நீங்கள் பின்னமாக மாற்றும் போது 100 பொருளை இப்போ கேள்வி என்ன விலைக்கு விற்கணும்னு கேட்காது. ஸோ நான் பின்னத்தை மாற்ற போகிறேன் பாருங்கள். 100 பொருளுக்கும் 14% லாபம் வைத்து விற்கணும் என்று சொன்னால் 114க்கு விற்க வேண்டும். அவன் விற்கப்பட வேண்டிய பொருளின் பெறுமதியும் 100ங்கிறதால 100 பெருக்கும் போது 100 வெட்டுப்பட்டால் அங்கே மிச்சமாக இருப்பது 114. ஸோ 114 என்று விடை கிடைக்கும். அப்போ 100 ரூபாய்க்கு பதிலாக வேறு ரூபா தந்தால் அந்த பெருமானம் விட மாறும். 1000 தந்தால் இப்போ வெட்டுப்பட்டால் 114 10ஆல் பெருக்கும் போது 1140 என்று வரும். அப்போ பொருளின் விலையும் ரூபாய் 100 என்பதனால கீழுக்கு இருக்கிற 100ம் தந்த 100ம் வெட்டுப்பட்டால் மீதமாக இருப்பது 114. ஸோ ரூபாய் 114 என்று விடை கிடைக்கும். இதே போன்று 5வது கேள்வியை பாருங்க. பிரதியிடல் சம்பந்தமான ஒரு கேள்வி.
3a சய 4b பெருமானத்தை கேட்கான். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பெருக்கமாக போட்டு விரித்தெழுதி கொள்ளுங்க. 4 தர b, 3 தர a சய 4 தர b. ஏக்கு தந்த பெருமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சய 2/3 4 தர பிக்கு தந்த பெருமானம் 2/1. இப்போ பெருக்கல் வரக்கோல பாருங்க, இது கீழே போய் 1 இருக்கும், 3 வெட்டுப்படும். இனி வெட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே ஒரு முறை இருக்கும். அப்போ 1 சய 2ஆல் பெருக்கினா சய 2, 2ஐயும் 4ஐயும் சுருக்கினா ஒரு முறை 2 முறை. நீ சுருக்குவதற்கு ஒன்றும் இல்லை. மறை 2 1ஆல் பெருக்கினா மறை 2, அதாவது 2 2, இந்த மறை அப்படியே வரும். அப்போ இதுவும் மறை என்று சொன்னால் 2 மறை வந்தால் மறையை போட்டு 2ஐயும் கூட்டும் போது இதனுடைய கடைசி விட மறை 4 என்று வரும். மறையால் பெருக்கினா தான் நேர். இது திசை கொண்டென்கிற பெருக்கல் இல்லை, கூட்டல் கழித்தல். அப்போ இதுவும் மறை என்று சொன்னால் மறையை போட்டு அந்த 2 பெருமானத்தையும் கூட்டி போட வேண்டும். அப்போ 5வது கேள்விக்கான விட மறை 4 என்று கிடைக்கும். இதே போல் இப்போ 6வது கேள்வியை பாருங்க. ஒரு உருவம் ஒன்று தரப்படுது, ஏயின் பெருமானத்தை கேட்கணும். இப்போ தெளிவாக இந்த படத்தை நீங்கள் அவதானிக்கணும். இவ்வளவும் செங்கோணம், அதே போன்று இவ்வளவும் செங்கோணம் என்று தரப்படுது. இந்த செங்கோணத்தில் இந்த கோணம் 60 பாகை என்று சொன்னால் ஒரு செங்கோணம் எத்தனை பாகை? 90. அப்போ இது 60 பாகை என்று சொன்னால் இந்த இடம் இவ்வளவும் 30 பாகை என்று வரும். அதை நீங்கள் படத்தில் காட்டிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த கோணமும் சேர்ந்து தான் செங்கோணம் என்று தரப்படுது. அதாவது ஏயையும் 30ஐயும் கூட்டினா 90 பாகைக்கு சமன். இப்போ 30 கூட்டுப்பட்டால் சமனுக்கு அங்கால போனால் கழிப்படும். 90லிருந்து 30ஐ கழிக்கும் போது ஏயின் பெருமானம் 60 பாகை என்று கிடைக்கும். அப்போ கேட்ட கேள்விக்கான பதில் 60 பாகை. இப்போ 7வது கேள்வியை பாருங்க. 6.4 வர்க்கம் சய 3.6 வர்க்கம் என்று சொன்னால் நாம் இரு வர்க்கங்களின் வித்தியாசம் எழுதப்பட்டுள்ள காரணிகள் என்ற தலைப்பின் கீழ் படிச்சிருப்போம். ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் வடிவில் வந்தால் ஒன்றை கழித்தலாகவும் இன்னொன்றை கூட்டலாகவும் எழுத முடியும் என்று படிச்சிருக்கோம். அது பெருமானம் சார்பாக வந்தாலும் சரி. இப்போ இந்த பெருமானத்தை பார்த்தீங்கன்னா வர்க்கம் வருது, நடுவில் சய வந்தால் 6.4 சய 3.6 ஒன்றை கழித்தலாக போட்டால் அடுத்த பிரேக்கெட்டுக்குள்ள கூட்டலாக போட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ 6.4லிருந்து 3.6 கழித்து கொள்ளுங்க. அப்போ கழிக்கும் போது கடன் வாங்கி கழித்தீங்க 8 வரும். இங்கே 5லிருந்து 3 போனால் 2. அப்போ 2.8 தர 2 கோவைக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும். இந்த 2ஐயும் கூட்டும் போது 10 என்று வரும். அப்போ 2.8 10ஆல் பெருக்கோல 10க்கு ஒரு பூஜ்ஜியம்ங்கிறதால தசத்துக்கு வலது பக்கம் ஒரு இலக்கத்தை நகர்த்தும் போது இதனுடைய பெருமானம் 28 என்று வரும். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே போன்று 8வது கேள்வியை பாருங்க. ரூபாய் 12,000 பெறுமதியான பொருளை 15% நட்டத்தில் விற்கப்பட்டது எனின் அந்த பொருளால் அடைந்த நட்டத்தொகையை கேட்கான். அப்போ நட்டம் எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது. சதவீதம் என்றால் 100 பெறுமதி. 100 வட பொருளை விற்கும் போது 15 ரூபாய் நட்டம் என்று சொன்னால் 12,000 ரூபாய் பெறுமதியான பொருளை விற்கும் போது ஏற்படும் நட்டம் எவ்வளவு என்று கேட்கப்படுது. அப்போ 2 பூஜ்ஜியமும் 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்பட்டா மீதமாக இருக்கிறத பாருங்க. 15 120ஆல் பெருக்கணும். அப்போ நீங்கள் 12 15ஆல் பெருக்கி போட்டு 2 1 அப்போ 180 வரும். அந்த 180 விட்டு அந்த ஒரு சைபரை சேர்க்கும் போது ரூபாய் 1800 நட்டம் ஏற்படும். விற்ற விலை யாது என்று அடுத்த கேள்வியாக கேட்டால் 12,000லிருந்து இந்த நட்டத்தொகையை கழிக்கும் போது விற்ற விலை என்ன செய்யும்? கிடைக்கும். அதில் தெளிவாக இருக்கணும். அவ கேட்ட கேள்வி நட்டம் எவ்வளவு கேட்டிருக்கான். ரூபாய் 1800 என்று கிடைக்கும். இப்போ 9வது கேள்வி. ஒரு பொது உறுப்பு ஒன்று தரப்படுகின்றது. 5 எண் சய 3 எனும் பொது உறுப்பை கொண்ட எண் கோலத்தின் 8ஆம் உறுப்பை காண்க.
அப்போ பொது உறுப்பை தந்து போட்டு இது எத்தனையாம் உறுப்பு அல்லது 8ஆம் உறுப்பு 10ஆம் உறுப்பு இப்படியான கேள்விகள் வரும்போது 5க்கும் எண்ணுக்கும் இடையில எப்போதும் தர அடையாளம் இருக்கும். அந்த எண்ணுக்கு பதிலாக அவன் தந்த பெருமானம் 8/3. அப்போ 5 தர 8. அப்போ 5 சும்மா 8ன்னு போட்டு எண்ணுக்கு பதிலாக 8ன்னு போட்டிங்கன்னு சொன்னால் 58ஆக கருதப்படும். அப்போ கட்டாயம் ஒரு பெருமானத்துக்கும் தெரியா கணியத்துக்கும் இடையில பெருக்கல் அடையாளம் இருக்கும். அதை போட்டு விட்டு தான் எண்ணுக்கு பதிலாக அவன் கேட்ட பெருமானத்தை போட வேண்டும். கழித்தல் 3 3. அப்போ 5 தர 8 40. 40லிருந்து 3 போனால் 8ஆம் உறுப்பு 37 என்று விடை கிடைக்கும். இப்போ 10வது வினாவை பாரு. 24 ஏக்கர் காணியில் 8ல் 3 எத்தனை ஏக்கர்னு கேட்கான். அப்போ நம்ம பின்னத்தில் படிச்சிருக்கோம் இன் என்று சொல்லி வந்தால் பெருக்கல் அடையாளம் அவன் கேட்ட பின்னத்தால் பெருக்கி கொள்ள வேண்டும். எப்போதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 இருக்கும். அப்போ இவரையும் சுருக்கினா 8ஆல் சுருக்கலாம். ஒரு முறை 3 முறை. இனி சுருக்கல் இல்லை. 3 தர 3 9. கீழுக்கு கொண்டு வந்தால் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 9 ஏக்கர் என்று விட வரும். அப்போ 10வது கேள்விக்கான விட 9 ஏக்கர் என்று கிடைக்கும். 11வது வினா. x+7 அலகுகள் நீளமும் x-3 அலகுகள் அகலமும் கொண்ட செவ்வகம் ஒன்றின் பரப்பளவை மூவுறுப்பு கோவையாக தருக. இப்போ ஒரு செவ்வகம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் இந்த செவ்வகத்தினுடைய நீளம் x-ஆக 7 என்று சொல்லப்படுது, அகலம் x-ஆக 3 என்று சொல்லப்படுது. இதில் பரப்பளவை கேட்டால் செவ்வகத்தின் அல்லது சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும். நீளம் தர அகலம். அப்போ நீளம் x-ஆக 7 தர அகலம் x-ஆக 3. 2 கோவைகள் வரும்போது எவ்வாறு அடைப்பு நீக்கி சுருக்குவது என்று ஈருறுப்பு கோவை என்ற பாடத்தில் படிச்சிருக்கோம். முதலாவது x எடுத்தோம் என்று சொன்னால் செகண்ட் கோவை x-ஆக 3 எழுத வேண்டும். சக 7 எடுப்பீங்க என்று சொன்னால் மறுபடியும் x-ஆக 3 எழுதி கொள்ள வேண்டும். x-ஆல் பெருகின x வர்க்கம் என்று வரும். x-ஆக 3ஆல் பெருகினா மறை 3x. சக 7 x-ஆல் பெருகின சக 7x என்று வரும். சகைய சயால் பெருகின சயம் 7 3 21 என்று வரும். அதன் பிறகு இதை சுருக்கி கொள்ள வேண்டும். x வர்க்கம் மறை 3x + 7x. மறை 3x என்றால் 3 ரூபாய் காசு கொடுக்கணும். ப்ளஸ் 7x என்றால் 7 ரூபாய் காசு இருக்கிற காசை கொடுத்தோம் என்று சொன்னால் எடுக்க வேண்டிய ரூபாய் 3 எடுத்து போட்டு மீதி தருவான்ங்கிறதால ப்ளஸ் எவ்வளவு தரப்படும் 4. அப்போ நான் 4x இவரை இனம் இல்லை சய 21 அப்படியே வரும். இதுதான் இந்த 11வது கேள்விக்கான இந்த மூவுறுப்பு கோவையாக இருக்கு. மூவுறுப்பு கோவை என்று சொன்னால் ஒரு உறுப்பு 2 உறுப்பு 3 உறுப்பு. இதை சுருக்கி எழுத வேண்டும். அப்போ கடைசி ஆன்சர் x வர்க்கம் சக 4x ஆய 21. இந்த 12வது கேள்வியை பாருங்க. சதவீதம் என்ற பாடத்தில் தரகு சம்பந்தமான ஒரு கேள்வி. 3% தரகு கூலி பெறும் நோக்கில் ரூபாய் 4 மில்லியன் அதாவது 40 லட்சம் விற்கப்பட்ட காணியின் மூலம் உரிமையாளர் பெறும் பணத்தொகை ஆகுது. இப்போ 3% என்று சொன்னால் இப்போ 3% தரகு கூலி என்று சொன்னால் இப்போ ஒரு வளவை ரூபாய் 100க்கு விற்றார்ன்னு சொன்னால் உதாரணத்துக்கு சதவீதம் என்பது 100 பெறுமதி. அப்போ ஒரு வளவை ரூபாய் 100க்கு விற்பார்ன்னு சொன்னால் தரகருக்கு 3 ரூபாய் கொடுக்க வேண்டும். காணி உரிமையாளருக்கு 97 ரூபாய் போகும். இப்போ 40 லட்சத்துக்கு வளவை விற்றா காணி உரிமையாளருக்கு எவ்வளவு போகும்னு கேட்கான். இதை 2 முறையில் செய்யலாம். தரகு பணத்தை கண்டு போட்டு 40 லட்சத்திலிருந்து தரகு பணத்தை கழித்தா காணி உரிமையாளருக்கு கிடைக்கும் பணம் வரும். அப்போ தரகு பணம் எப்படி காண்பது என்று சொன்னால் 100க்கு 3 தர அந்த 4 மில்லியன் ரூபாவால் பெருக்கும் போது தரகு பணம் வரும். இப்போ நான் தரகு பணத்தை காணாம நேரடியாக காணி உரிமையாளருக்கு கிடைத்த பணம் எப்படி காண்பது என்று சொன்னால் இப்போ 100 ரூபாய்க்கு விற்றாருன்னு சொன்னால் தரகருக்கு 3 ரூபாண்டா காணி உரிமையாளருக்கு எவ்வளவு போகும்
97. அப்போ 100 ரூபாய்க்கு விற்றா காணி உரிமையாளருக்கு 97 போகும். அதை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். போட்டுவிட்டு 100ல் இருக்கிற 2 பூஜ்ஜியமும் 40 லட்சத்தில் இருக்கிற 2 பூஜ்ஜியம் 4 மில்லியனில் இருக்கிற 2 பூஜ்ஜியம் விட்டுப்பட்டா 97 அங்கே இருக்கிற மீதி பாருங்க 4 எத்தனை சைபர் 4 சைபர்னா 40,000. 40,000 பெருக்கும் போது காணி உரிமையாளருக்கு கிடைக்கும் பணம் வரும். ரைட், பெருக்குவோம். 4 தர 7 28, 2 மீதி 4 தரம் 9 36 2 38 விட்டு 4 பூஜ்ஜியத்தையும் சேர்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நியம வடிவத்துக்கு இதை மாற்றிக்கொள்ளும் போது ரூபா 3 மில்லியன் எத்தனை வரப்போகுது 880,000, அதாவது 38,80,000 ரூபா காணி உரிமையாளருக்கு கிடைக்கும். இவ்வாறு நீங்கள் என்ன செய்யணும்னா இலகுவாக நேரடியாக காணி உரிமையாளருக்கு கிடைக்கும் பணத்தை காண முடியும். அல்லது தரகருக்கு கொடுத்த பணத்தை கண்டு போட்டு 4 மில்லியன் 40 லட்சத்திலிருந்து தரகருக்கு கொடுத்த பணத்தை கழித்தாலும் இதே விட வரும். அதை நீங்கள் செய்து பார்க்க முடியும். அதுவும் சரியான விட தான். இப்போ 13வது வினாவை பாரு. காரணிப்படுத்துக 36 சய ஏ வர்க்கம் என்று சொன்னால் 2 உறுப்புகள் வருது. நடுவில் சய வந்தால் இந்த 36 என்கிறது ஒரு சதுர எண். அப்போ 36 எத்தனையாவது சதுர எண் 6வது. அப்போ 6இன் வர்க்கம் சய ஏ வர்க்கம் என்று வரும். இப்போ வர்க்கத்தை மறைத்தீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் ஃபார்மேட்டில் வந்தால் ஒன்றை கழித்தலாகவும் மற்றையதை கூட்டலாகவும் எழுதணும். அப்படின்னு சொன்னால் 6 சய ஏ என்றால் அடுத்தது 6 சக ஏ என்று எழுதி கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு கூட்டலை போட்டால் அங்கால கழித்தலை போகிறேன். எப்படியும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. நான் கழித்தலை போகிறேன், அங்கால கூட்டலை நான் நோட் பண்ணி கொள்கிறேன். இப்போ 14வது கேள்வியை பாருங்கள். ஒரு படம் ஒன்று இவ்வாறு தரப்படுகின்றது. அதில் இருக்கக்கூடிய தெரியா கணியம் எக்ஸினுடைய பெருமானம் கேட்டிருக்கான். இதே போன்ற கேள்வி தியரி கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஏபியும் சிடியும் சமாந்தரம், இந்த 2 நேர்கோடும் சமாந்தரம் என்று சொல்லப்படுது. எக்ஸின் பெருமானத்தை கேட்டால் பிள்ளைகளுக்கு ஷார்ட் கட் மெத்தட் ஒன்று இருக்குது. எப்படின்னு சொன்னால் இந்த பக்க நீளத்தை நீங்கள் என்ன செய்யணும், புள்ளிக்கோட்டால் நீட்டும் போது ஒரு நேர்கோடத்தின பாக 180. அப்போ இது 150ண்டா இதில் மீதி 30 பாக இந்த கோணமாக இருக்கும். இது 180ண்டா 135 போனால் இதில் மீதி கோணம் 45 பாக என்று வரும். அப்போ இந்த அமைப்புல கேள்விகள் வரும்போது இந்த 2 கோணத்தையும் கூட்டி வாரதான் எக்ஸின் பெருமானத்துக்கு சமன். அப்போ எக்ஸினுடைய பெருமானம் எந்த 2 கோணத்தை கூட்டி வாரத்துக்கு சமன்டா 45ஐயும் 30ஐயும் கூட்டி வாரத்துக்கு சமனாக இருக்கும். அப்போ எக்ஸினுடைய பெருமானம் 75 பாகைங்கிறத விளங்கி கொள்ளணும். அப்போ இப்படியான ஒரு அமைப்பில் வரும்போதுடா இதை புள்ளிக்கோட்டால் நீட்டி ஒரு நேர்கோடு 180 பாக அதனுடைய மீதி கோணம் 2ஐயும் கண்டு போட்டு இந்த 2 கோணத்தையும் கூட்டி வாரதான் இந்த எக்ஸினுடைய பெருமானத்துக்கு ஈக்குவல். சில நேரம் இதை தந்து போட்டு இதில் ஒரு தெரியா கணியத்தையும் இதில் ஒரு பெருமானத்தையும் தந்தாலும் இந்த 2ஐயும் கூட்டி வாரதான் இந்த கோணத்துக்கு சமன் என்ற விடயத்தை விளங்கி கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவன் கேட்குற தெரியா கணியத்தின் பெருமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ நடுவில் எக்ஸ் இருப்பதனால 2ஐயும் கூட்டும் போது 30 45 அந்த எக்ஸினுடைய பெருமானம் 75 பாகை என்று கிடைக்கும். இப்போ 15வது வினா. 4ல் 1 வகுத்தல் அடையாளம் 1உடன் 4ல் 3 சக 2. நீங்கள் பொட்மாஸ் படிச்சிருப்பீங்க. அடக்கம் இல்லா பிள்ளைகளை பெற்றோர் கூட கழிப்பர். தியரி கிளாஸில் ஃபுல்லாக படிச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் பிரித்தலும் கூட்டலும் வரும்போது அந்த பொட்மாஸ் முறைப்படி செய்ய வேண்டும். பிரித்தலையும் கூட்டலையும் பாருங்க. இப்போ பொட்மாஸை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் பொட்மாஸை நான் இப்படி இந்த முறையில் எழுதுறேன்னா BODMAS ஃபர்ஸ்ட்டுக்கு அடைப்பு இங்கே இன், அடுத்தது என்ன பிரித்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இந்த ஓர்டரில் செய்ய வேண்டும். இப்போ பிரித்தலும் கூட்டலும் வருது. பிரித்தல் என்ன இருக்குது, கூட்டல் என்ன இருக்குது. எது ஃபர்ஸ்ட்டில் வருது, பிரித்தல். அப்போ பொட்மாஸ் முறைப்படி முதலாவது பிரித்தலை செய்ய வேண்டும்.
எதை செய்ய போகிறோமோ அந்த பிரித்தல் என்று சொன்னால் அந்த பிரித்தல் ஜாயிண்ட் ஆகிற அந்த ரெண்டு பின்னத்தையும் சேர்த்து பிரக்கெட் பண்ணணும். அதன் பிறகு பாருங்க 4ல் 1 அந்த விட வரும் வரைக்கும் அடைப்பை நீங்கள் விடக்கூடாது. பிரித்தல் அப்படியே போட்டுக்கொள்ளுங்க. காரணம் இது ஒரு கலப்பு எண், முறைமை இல்லா பின்னமாக மாற்றணும். 1 4 4 4 3 7ன் கீழ் 4 சக 2 என்று வரும். அதன் பிறகு பிரித்தலாக ஒருபோதும் கணக்கு செய்ய முடியாது. பெருக்கலாக மாற்றும் போது 4 மேலே வரும், 7 கீழே வரும், சக 2 அப்படியே வரும். இப்போ 4ஐயும் பெற்றலாம். பெருக்கலுக்கு போமாசி பார்க்குறல, கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் மட்டும்தான் பகுதி எண் சமனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் போமாசி பார்த்து சமப்படுத்தணும். பெருக்கலுக்கு போமாசி பார்ப்பதில்லை. அப்போ சுருக்க வேண்டும். சுருக்கல் இருந்தால் அப்போ 4ஐயும் வெட்டி கொள்கிறேன். இனி சுருக்கல் இல்லை. அப்போ நேருக்கு நேர் பெருக்கும் போது 1 1 1 ஓர் 7 7. இப்போ விட வந்தால் அடைப்பை விட்டு போட்டு சக 2 மட்டும் இருக்காங்க. இப்போ எப்பயும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 இருக்கும். ஒரு பின்னத்தை முழு எண்ணையும் கூட்டக்குள்ள பகுதி எண் சமனாக இருக்கணும். பகுதி எண் சமன் இல்லை. அப்போ 1க்கும் 7க்கும் போமாசி 7. அப்போ 1 7ஆக மாற்றணும்னா 7ஆல் பெருக்கணும். மேலே மேலால் பெருக்கும் போது 7ல் 1 சக 7ல் 14 என்று வரும். இப்போ பாருங்க 2னுடைய பகுதி என்னும் சமன் ஒரு 7 போட்டு 1ஐயும் 14ஐயும் கூட்டினீங்கன்னு சொன்னால் 15 என்று வரும். இது ஒரு முறைமை இல்லா பின்னம். கலப்பு எண்ணுக்கு மாற்றும் போது 2 உடன் 7ல் 1 என்று வரும். அதில் இன்னும் ஒரு மெதட் இருக்கிறா. இப்போ 7ல் 1 சக 2 என்று விட வருது. இப்போ ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னமும், ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னமும் வரும்போது இதை நீங்கள் 2 உடன் 7ல் 1 என்று நேரடியாகவும் இவ்வாறு விடையை எழுதி கொள்ள முடியும். இதுக்கு பிறகு இந்த மெதட் ஊடாகவும் விடையை எடுக்கலாம். அல்லது நீங்கள் போமாசி பார்த்தும் செய்து கொள்ள முடியும். ஆனால் போமாசி பார்ப்பதை விட ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னமும் வரும்போது அதை கலப்பு எண்ணாக எழுதி கொள்ள வேண்டும். அப்போ 2 உடன் 7ல் 1 என்று வரும். அப்போ போமாசி பார்த்தாலும் அதே விட வருது. அதுக்காக தான் இந்த மெதட்டை செஞ்சு காட்டி போட்டு இந்த ஷார்ட் கட் மெதட்டும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான மெதட் ஊடாக நீங்கள் செய்யலாம். அப்போ ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னமும் வரும்போது கலப்பு எண் வடிவத்தில் நேரடியாக கொடுக்க முடியும் என்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. அதே போன்று 16வது கேள்வி, y வர்க்கம் சய 7y சய 30 என்று சொன்னால் இப்போ 3 உறுப்பு வந்தால் 4 உறுப்பாக மாற்றி காரணிப்படுத்தணும். பெருக்கினா உங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கின்றோம் 30. பெருக்குத்தொகை மறை 30. கூட்டினா 7 வரணும். அல்லது கூட்டுத்தொகைங்கிறது கூட்டி மட்டும் பார்ப்பதில்லை, கழித்தும் பார்க்க வேண்டும். அப்போ எந்த காரணி சப்போர்ட் ஆகுமெண்டா 10ம் 3ம் பொருந்தும். பாருங்க 3 30 வருது. 10ஐ 3ஐயும் கூட்டினா 13 இல்லை. அப்போ கூட்டுத்தொகை வராட்டி அதை கேன்சல் பண்றா இல்லை, கழித்தும் பார்க்கணும். அவ கூடிய பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானத்தை கழிக்கும் போது அந்த பெருமானம் கூட்டுத்தொகை வருதா இல்லையா? 7 வருது. கழிக்கும் போது கூட்டுத்தொகை வந்தால் இப்போ கூட்டுத்தொகைக்கு முன்னுக்கு மறை இருந்தால் கூடியதுக்கு மறை குறைஞ்சதுக்கு நேர் வரும். நேர் இருந்தால் கூடியதுக்கு நேர் குறைஞ்சதுக்கு மறை. எப்போது? கழிக்கும் போது கூட்டுத்தொகை வந்தா. கூட்டும் போது கூட்டுத்தொகை வந்தா இந்த மறை என்று சொன்னால் 2க்கும் மறை என்று வரும். நேர் என்று சொன்னால் 2க்கும் நேர் என்று வரும். தெளிவாக விளங்கணும். இது கழிக்கும் போது கூட்டுத்தொகை வருது என்பதனால மறையும் நேரும் வரும். அப்போ கூட்டுத்தொகைக்கு முன்னுக்கு மறை இருப்பதனால கூடியதுக்கு மறை குறைஞ்சதுக்கு நேர். இப்போ 2ஐயும் பெருக்கி பாருங்க. மறையை நேரால பெருக்கினா மறை 13 30. கூட்டி பார்த்தா மறை 7. தெரியாக்கணி மெது சார்பா இருக்கு வை. அப்போ 2க்கும் வையை கொடுத்து இப்போ நீங்கள் உடைக்க வேண்டும். இதை மறை 10y + 3y சய 30 என்று உடைக்க வேண்டும். முதல் 2லையும் பாரு, வையை பொதுவாக எடுத்தா y சய 10. 3ஆம் உறுப்புக்கு முன்னுக்கு சகண்டா சகையை போட்டு இந்த 2லையும் 3 பொதுவாக எடுத்தா மீண்டும் y சய 10. அப்போ y சய 10 ஒரு காரணியும்
அடுத்தது வையும் அடைப்புக்கு முன்னுக்கு வர சக மூன்றும் சேர்ந்து மற்றும் ஒரு காரணியாக இருக்கும். அப்போ இறுதி ஆன்சர் வந்து கட்டாயம் செய்முறை எழுதணும். 3 உறுப்பை 4 உறுப்பாக மாற்றி செய்து அதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி, கட்டாயம் செய்முறையோட இந்த விடையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று 17வது கேள்வியை பாருங்க. 47ஐ துவித எண்ணாக எழுதுக. அப்போ நீங்கள் 47 போட்டு டானா வடிவத்தை போட்டு 2ஆல் பிரிக்கும் போது 23 மீதி 1, மீண்டும் 2ஆல் பிரித்தீங்கன்னு சொன்னால் 11 மீதி 1, மீண்டும் 2ஆல் பிரிக்கலாம் 5 மீதி 1, மீண்டும் 2ஆல் பிரிக்கும் போது 2 முறை மீதி 1, திருப்பி 2ஆல் பிரித்தீங்கன்னு சொன்னால் 1 முறை மீதி 0. அப்போ நான் 1 வந்து ஸ்டாப் பண்ணி போட்டு கீழிருந்து மேல் நோக்கியவாறு எழுத வேண்டும். அப்போ அதுக்கு விட 1 0 1 1 1 1 4 1 அடி 2 என்று எழுதி கொள்ள வேண்டும். அடுத்தது சில ஆசிரியர்கள் அந்த 1ஐயும் 2ஆல் பிரித்து 0 ஒரு முறை வரும், அதை கீழிருந்து மேல் நோக்கி எழுதினாலும் இதே இப்படி தான் வரும். அப்போ நான் 1 வந்து ஸ்டாப் பண்ணி கீழிருந்து இந்த சைட்ல இருந்து மேல் நோக்கி என்ன செய்கிற நோட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் அதே ஆன்சர் விட மாறாது. அப்போ இறுதி ஆன்சர் 1 0 1 1 1 1. கட்டாயம் எழுத்தில் எழுதுங்க, இலக்கத்தில் போடக்கூடாது. எழுத்தில் இ அல்லது 2 என்று நீங்கள் அடியை ஃபுல்லாக எழுதி கொள்ள வேண்டும். கேள்வியை பாருங்கடா. இங்கு பிபிசி இந்த கோணமும் பிபிசி நோட் பண்ணுறேன், பிபிசி கோணமும், அடுத்தது QBA என்ற கோணமும் நோட் பண்ணுவோம். Q எங்க இருக்கு? QBA, அதாவது இந்த கோணம் நான் போட்டுருனா இந்த கோணமும் சமன் என்று தரப்படுது. நிறுவனம் PBA சமன் CBQ என்று நிறுவனம். இது நிறுவல், விடையை பெற்றுக்கொள்ளணும். இப்போ தந்த தரவை பாருங்க. முதலாவது இந்த கோணத்தை மட்டும் பார்ப்போம். PBC என்று தரப்படும் இந்த கோணம், இந்த 2 கோணமும் சேர்ந்து வரதான் PBC. தந்த நிறுவலை பாருங்க, விட வரணும் PBA, இந்த கோணம் வரணும். இந்த 2ம் சேர்ந்து வரதான் தரவு. நிறுவனம் இந்த சிறிய கோணம் வரணும் என்றா பெரிய கோணம் சிறிய கோணமாக மாறுது என்று சொன்னால் கோணத்தை என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்போ கோணத்தை கழிக்கணும் என்றா இப்போ தெளிவாக பார்க்கணும். திருப்பி இந்த தொடர்பை நான் எழுதி போட்டு PBC இந்த பெரிய கோணத்திலிருந்து இந்த கோணம் வரணும் என்று சொன்னால் இந்த கோணத்தை கழிக்க வேண்டும். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த பெருசிலிருந்து இந்த ABC என்ற கோணத்தை கழிச்சா PBA என்ற கோணம் வரும். அப்போ எதை கழிக்கணுங்கிறத நீங்கள் தீர்மானிப்பீங்கன்னு சொன்னால் இரு பக்கமும் இந்த ABCயை தான் கழிக்க வேண்டும். இதுதான் வெளிப்படை உண்மை என்ற பாடத்தில் படிச்சிருக்கோம். இப்போ PBCயிலிருந்து பாருங்க ABCயை கழிச்சா PBA என்று வரும். PBA என்ற கோணம் வரும். அதே மாதிரி QBAயிலிருந்து இதில் இருந்து இந்த கோணத்தை கழிச்சா பாருங்க CBQ என்ற கோணம் வரும். அப்போ அவன் தந்த நிறுவல் சரி வருதா இல்லையா? இது இப்படி சின்ன நிறுவல் வரும் பிள்ளைகள். அப்போ படத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயப்படாமல் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பார்த்து கழிக்கணுமா கூட்டணுமாங்கிறத வைத்து கழிக்கணுமென்னா 2 பக்கம் அதே கோணத்தை கழிக்கணும், கூட்டணுமெண்டா 2 பக்கமும் அதே கோணத்தை கூட்டணும். அப்போ விடையை வைத்து நாம் என்ன செய்யணும்னா தீர்மானிக்க வேண்டும். அதே போன்று 19வது கேள்வி என்னென்னு சொன்னால் 12/5 எண் பொது உறுப்பை கொண்ட எண் கோளத்தின் மறை 48 எத்தனையாம் உறுப்புன்னு கேட்கான். மறை 48ஆம் உறுப்பை கேட்கல. உறுப்பு ஒருபோதும் மறையில் வராது.
எத்தனையாம் உறுப்பு என்று கேட்டால் தந்த பொது உறுப்பை எழுதி போட்டு அவன் தந்த பெருமானத்தை சமப்படுத்தணும். இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா, காண வேண்டிய எண் வந்து மறையில் இருக்கு. அப்ப இவரை நேராக மாத்துறதுக்கு இவரை சமனுக்கு மறுபுறம் கொண்டு போய் பெருமானத்தோட சேர்த்து கொள்றேன். அப்ப 12 அப்படியே இருக்கு. இந்த 48க்கு முன்னுக்கு பாருங்க கழித்தல் அடையாளம் இருக்கு. சமனுக்கு இடது பக்கம் வரும்போது, சமனுக்கு அடுத்த பக்கம் போகும்போது குறியீடு என்ன செய்யும்? மாறும். இப்ப மறை நேராக மாறும். அப்ப 48 சமன். இந்த மறை 5 எண் சமனுக்கு மறுபுறம் போகும்போது நேர் 5 எண். அப்ப நேரண்டு போடல, சும்மா 5 எண் என்று போட்டுக்கொள்றேன். இப்ப ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னா 60 சமன் 5 எண்ணா நமக்கு தேவை என்ன கண்டுபிடிக்கணும். அப்ப 5 பெருக்குப்படுது, அங்கே போனா பிரிப்படும். 60 5ஆல பிரிக்கும் போது எண்ணின் பெருமானம் 12 வரும். அப்ப 12வது உறுப்பு தான் மறை 48. அப்ப எத்தனையாம் என்ற கேள்வி வரும்போது அவன் தந்த பொது உறுப்பை சமப்படுத்தி அவன் தந்த பெருமானத்தை போட்டு ஒரு எண்ணினுடைய பெருமானத்தை கண்டா சரி. அப்ப எண்ணினுடைய பெருமானம் 12 என்று வரும். இதே போன்று இப்ப இறுதியான கேள்வியை பாருங்க. PQ, RS. அப்ப PQ, RSங்கிறது அந்த எழுத்து தரல. அப்ப இதான் PQவாக இருக்கும், இதுதான் RS ஆக இருக்கும். இந்த ரெண்டும் நேர்கோடு என்று தரப்படுகின்றது. அப்ப எக்ஸும் வையும் அந்த பெருமானத்தை கேட்க ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸின் பெருமானத்தை காணலாம். பாருங்க, நான் இந்த நீல மார்க்கரால கோடு போட்டிருக்கிறது, ரெண்டும் நேர்கோடு. அப்ப இந்த நேர்கோடு எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு நேர்கோட்டில் வார கோணங்களினுடைய கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப 2x ஆக 3x ஆக x சமன் 180 பாகை என்று சொன்னா எல்லாம் xங்கிறதால 6x சமன் 180 ஒரு எக்ஸின் பெருமானம் 30 பாகை என்று வரும். அப்ப எக்ஸின் பெருமானம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இது 90 பாகையுடைய ஒரு கோடு தரப்படுது. இந்த கோடு தரல என்று சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு நேர்கோடும் ஒன்றை ஒன்று இடைவெட்டும் போது இந்த கோணமும் சமன். இந்த கோணமும் இதுவும் எப்படி இருக்கும்? ஒன்றுக்கு ஒன்று சமன். காரணம் குத்தெதிர் கோணம். இப்போ ஒரு எக்ஸின் பெருமானம் 30 என்று சொன்னா இந்த இவ்வளவு கோணமும் சேர்ந்து 5x. அப்போ ஒரு எக்ஸ் 30 5xனுடைய பெருமானம் இந்த இடத்தினுடைய கோணத்தினுடைய பருமன் 150 பாகை என்று வரும். சரிதானே? இந்த 2x 3x சேர்த்து 5x, ஒரு எக்ஸ் 30 5xனுடைய பெருமதி 150. இப்போ இவரத்தை பாருங்க, இவ்வளவு 150 வரும். ஆனா இந்த நடுவால ஒரு கோட்டை தந்து போட்டு செங்கோணம் என்று தாரான். இப்போ ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளணும். செங்கோணம் 90, இந்த 90ஐயும் வையையும் கூட்டி வாரதான் இந்த கோணத்துக்கு சமன். அந்த கோணத்தின் பெருமதி 150. அப்ப 90 கூட்டுப்பட்டா சமனுக்கு அங்கால போனா கழிப்படும். அப்ப 150 90 போனா வையின் பெருமானம் 60 பாகை என்று வரும். அப்ப எக்ஸின் பெருமானம் 30 பாகையும் வையின் பெருமானம் 60 பாகையும் என்று கிடைக்கும் பிள்ளைகள். அப்ப இவ்வளவு தான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட வினாத்தாளில் உள்ள 1 தொடக்கம் 20 வரையான கேள்வி பகுதிக்கான விளக்கம். அப்ப இத்துடன் இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்வோம். அடுத்தது இதுல மிகுதிப்பாடு இருக்கு, பார்ட் 2விற்கான விளக்கம் உங்களுக்கு தரப்பட்ட நேர சூசிப்படி அடுத்த வகுப்பில் அந்த பார்ட் 2 வந்து ஒரு 2 வகுப்புல முடிக்கிற மாதிரி அந்த கேள்விக்கான விளக்கங்கள் தரப்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.